சொல்வதெல்லாம் உண்மை. கரெக்டான ரூல்ஸ் பிரகாரம் பிறக்கல. நான் ரூல்ஸ் படி பிறக்கலைன்னா என்ன அர்த்தமா? அவங்க பெத்த பொண்ணுங்கள்ட்டே தப்பாக நடந்துதான் மேடம் என்னை பெற்றாங்க. நான் கொலை செய்யறதுக்கு தேர்ந்துக்கிறேன் மேடம். அவளை இப்போ கடைசியில் உங்ககிட்ட வந்து சிக்கிக்கிட்டா. உங்க பேரு? சுபாஷ். சொல்லுங்கம்மா. என்னை 3 நாளில் என்னுடைய மாம் என்னை பெற்று விட்டுட்டு போயிட்டாங்க. என்னாச்சு? நான் வந்து கரெக்டான ரூல்ஸ் பிரகாரம் பிறக்கல. நான் எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்? எனக்கு ஜஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் மேம். எங்க வளர்ந்தீங்க நீங்க? எனக்கு அத்தையாவது அப்பாவுடைய அக்கா அவங்க வீட்டில் தான் நான் வளர்ந்தேன். நான் இல்ல உங்க அம்மா விட்டுட்டு போறதுன்னா ஏதாவது அனாதாசிரமத்துல இல்லை விட்டு விட்டுட்டு போகல. இல்லைன்னா யார் உங்க அம்மா சைடு யார்கிட்டயாவது கொடுத்துருப்பாங்க. அது எப்படி உங்க அப்பா தங்கச்சியோ அக்காவோ பாத்துக்கிட்டாங்க? அது எதுக்குன்னு தெரியல. ஆனால் என்னுடைய அப்பாவுடைய அக்கா வீட்டில் பெரியவங்க. ரூல்ஸ் படி பொறுக்கலைன்னா என்ன அர்த்தமா? ஏன்னா என்னுடைய அப்பாவை அவங்க பெத்த பொண்ணுகிட்டே தப்பாக நடந்து பெற்றாங்க. என்ன என்னம்மா? அவங்க பெத்த பொண்ணுங்கள்ட்டே தப்பாக நடந்து தான் மேடம் என்னை பெற்றாங்க. யார் உனக்கு அப்பா? அழகரசன் அவருடைய பேர். உங்க அம்மா கல்யாணம் ஆயிருக்கு இல்லையா? கல்யாணம் ஆகலை மேடம். அப்பா அவங்ககிட்ட தப்பாக நடந்துட்டு தான் என்னை பெற்றாங்க. உங்க அப்பாவோட பொண்ணா உங்க அம்மா? ஆமாம். எனக்கு அவங்க ஒரு வகையில் சொன்ன போனா எங்கள் அப்பா எனக்கு தாத்தாவுக்கு தாத்தா அப்பாவுக்கு அப்பா நிறையா. அம்மா கூட பிறந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா உனக்கு? தெரியும். எத்தனை பேர்? ஒரு 6-7 பேர் இருக்காங்க. எங்க இருக்காங்க அவங்க? அவங்க எல்லாருமே காஞ்சிபுரம், அது பக்கத்தில் பணம்பாக்கம், ஒரு ஊரில் ஒருத்தவங்க இருக்காங்க. ஆனால் எல்லாருமே இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் எப்படி நடந்துக்கிட்டாராம்? அவங்ககிட்ட 2 பொண்ணுக்கிட்ட தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எனக்கு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு சொன்னாங்க மேடம். யாரு சொன்னாங்கம்மா? என்னுடைய சித்தப்பா இருக்கார், அப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, அவருடைய தம்பி இருக்காங்க. அவங்க எனக்கு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாத என்னை வளர்த்தவங்களும் சொன்னாங்க, உங்கள் அப்பா இந்த மாதிரி தாம்மா உன்னை பண்ணி இந்த மாதிரி தான் பெற்றிருக்கான் அவங்கள எல்லாருமே. அவன் இப்போ எப்படின்னு முறை தர தெரியாத இப்போ எத்தனை பிள்ளைங்கன்னே தெரியல அவருக்கு. என் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு இப்போ குழப்பத்திலே உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. 2 பொண்ணுங்கள்ட்ட தப்பா பழகினாரு சொன்னார்ல, இன்னொரு பொண்ணு யாரு? இன்னொரு பொண்ணு வந்து என்னை பெற்றவங்களுக்கு அக்காவாது, அவங்க பெரியவங்க. அவங்களுக்கு ஒரு பையனா அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி மேரிட் ஆயிடுச்சு. யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? நானே தான் மேடம் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் படிச்சிங்களா? படிக்கல மேடம். எத்தனாவது படிச்சீங்க? 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் படிக்க. அதுக்கப்புறம் உங்க என்ன கூட யாரோட எல்லாம் வளர்ந்தீங்க? உங்க கூட யாரு? என் கூட யாருமே வளரல. தனியா தான். அந்த அத்தை கல்யாணம் ஆகலையா? அத்தை கல்யாணம் ஆகி அவங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. எல்லாருமே படிக்க வச்சு ஆளாக்கி எல்லாருமே இப்போ ஒரு கல்யாணம் பண்ணி அவங்களும் பேரம் பெற்று எல்லாமே எடுத்துட்டு கடைசி காலத்தில் அவங்களுக்காக என்னை வளர்த்தாங்க. அவங்களுக்கு எல்லா பணிவிடையும், அவங்க பாத்ரூம் போகிறதுலேருந்து எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். அவங்க பெற்ற பொண்ணை விட எனக்கு கொஞ்சம் உயர்வாகவே நினச்சாங்க. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்க அவங்க. எங்கள் அப்பா இந்த மாதிரி எங்களை எல்லாருமே பெற்றனால எங்களுக்கு எங்கேயுமே, எங்கள் ஃபேமிலியில் எங்கேயுமே எங்களுக்கு மரியாதை இல்லை மேடம். எங்கே போனாலும் உங்கள் அப்பா முறை தர தெரியாத பொண்ணையே ரொம்ப இது பண்ணி பெற்றுக்க ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுகிறாங்க மேடம். அதனால் எங்களை யார் வீட்லேயும் சேர்க்கவும் மாட்டுறாங்க மேடம். அதனால் ரொம்ப பெரிய இதுவாக ரொம்ப அசிங்கமாக இருக்கு. என்னால் பேசவும் முடியல. இதனால் எந்த வயசில் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? ஒரு 15-16 இயர்ஸ். 16 இயர்ஸ். இப்போ உங்களுக்கு என்ன வயசு? இல்லை 20 இருக்கும். சரி, அந்த 15 வயசுல கல்யாணம் பண்ணதுக்கு அத்தை ஒத்துக்கிட்டாங்களா? இல்லை, அத்தை ஒத்துக்கல மேடம். இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் என்னை அப்போ கூட என்னை ரொம்ப சந்தேகப்படுறாங்க. என்னை எங்கே போனாலும் நம்பி அனுப்ப மாட்டுறாங்க. வளர்த்தவங்களே ஒரு கடைக்கு போகணுன்னா நம்பி அனுப்ப மாட்டுறாங்க. யார்கிட்டயா பேசினாலும் தப்பான ஆங்கிள்லேயே யோசிக்கிறாங்க மேடம். என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க, பொண்ணை விட நல்லா பார்த்துக்கிட்டாங்க மேடம். நான் என்னைக்கு எப்படி சொல்கிறது, நல்லா பார்த்துக்காங்க. என்னைக்கு நான் ஏஜ் அட்டன் பண்ணி ஆரம்பிச்சனோ அன்னையிலேருந்து ஒரு இடன்றது நம்பி அனுப்ப மாட்டுறாங்க. என்ன கவலைதான் இருக்கும். கவலை இருக்கும். பட் எனக்கு புரியுது, இப்போ புரியும் மேடம். அந்த ஸ்டேஜில் எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால எனக்கு கோவம். ஆனால் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எல்லா பணியோடையும் எனக்கு ரொம்ப 3 நாள் குழந்தையிலேருந்து அவங்க என்னை வளர்த்தாங்க மேடம். தாய்ப்பால் இல்லாத வளர்ந்தவ தான் மேடம். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தேன். ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி 2011 அவங்களுக்கு ஒரு சுகர் ரொம்ப இதுவாகிடுச்சு அவங்களுக்கு. அதனால் அட்மிட் பண்ணியே ஆகணுன்ற ஒரு ப்ரெஷர் எங்களுக்கு. அதனால் கேஎம்சியில் அட்மிட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள். அப்போ தான் இவங்க தம்பி, எங்கள் சித்தப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, அவர் எங்களுக்கு அப்போ தான் அறிமுகமே எனக்கு. அப்போ தான் எனக்கு யார் அவர் எப்படி எனக்கு தெரியும். அவர் அட்மிட் பண்ணப்போ அவருடைய டாட்டருக்கு
ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. டெலிவரி டைம் 3வது குழந்தைக்காக வந்திருந்தேன். அப்போ தான் எதிர்ச்சியா எங்களை பார்த்து, "அக்கா இந்தாங்கக்கா இங்கே இருக்கீங்களான்னு" அவர் கேட்க போய், அதுக்கப்புறம் தான் "நீ எங்கள் வீட்டுக்கு வரணும்" அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எங்கள் 2 பேரையுமே கூட்டிகிட்டு போனார். போனதுக்கப்புறம் அவங்க வீட்லேயும் எங்களை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் வச்சுட்டு இருந்து, இப்போ ஜான்வரி மாதம் தான் வந்து என்னாச்சுன்னா, பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கார். அவரையும் என்னையும் வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணிட்டாங்க. அவர் எதுக்கோ உள்ளே வர போய் அவர் கூட நான் இருந்ததாகவும், அவங்களுக்குள்ளேயே ஒரு இஷ்யூ பண்ணி என்னை அங்கேருந்து வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க அவங்க சித்தப்பா வீட்டிலே. எதுக்கு? அவங்ககிட்ட நான் தப்பாக நடந்துக்கிட்டு போயிட்டேன்னா. அதுவும் எப்படி மேடம், எனக்கு அப்போ வந்து 13 இயர்ஸ் தான் இருக்கும். 13, 14 கூட இருக்கும் அப்போ தான். அந்த ஸ்டேஜ்லேயே நான் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணேன்ட்டு, அங்கேருந்து என்னை பெற்றவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு மறாவது நாள் கார் புக் பண்ணி ஜான்வரி 3 அன்னைக்கு புக் பண்ணி கூட்டிகிட்டு போய் விட்டாங்க. அப்போ உங்களை வளர்த்தவங்க என்ன சொன்னாங்க? வளர்த்தவங்களும் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அப்போ கூட வளர்த்தவங்க தம்பி சொல்கிறானே, தம்பி சொல்லும் போது நம்பாத இருக்க மாட்டாங்க யாரும். கூட பிறந்தவங்க நம்ம அக்கா கிட்ட இந்த மாதிரி சொன்னால் என்ன மேடம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. நம்ம தம்பியே சொல்கிறான்னா இப்போ என்ன யோசிப்பாங்க? என்ன பண்ணாங்க? உங்களை எங்கே கொண்டு வந்து என்னை கூட்டிகிட்டு போய் காஞ்சிபுரம்னு ஒரு அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இங்கே தான் அவள் பெற்றவங்கள்ட்டே கூப்பிட்டு போய் விட்டுலாம், எங்கேருந்து வந்தாலும் அங்கேயே கூப்பிட்டு போய் அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டதுலேருந்து அங்கே கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ். அங்கே யார்கிட்ட கொண்டு போய் விட்டாங்க? அங்கே கூட்டிகிட்டு போய் என்னை எப்படி எங்கள் அப்பா இருக்காங்க இல்லையா, என்னை பெற்றவர் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய மாமியார் அந்த ஆயா ஒருத்தவங்க இருந்தாங்க அங்கே. அங்கேயே கூட்டிகிட்டு போய் என்னை பழையபடி விட்டுட்டாங்க. அங்கேயே இருக்கட்டும். அங்கே இருந்த ஒரு கொஞ்ச நாளில் அங்கேயும் எனக்கு பல பிரச்சனைகள் வந்தது. என்னுடைய அம்மாவுடைய பெரியம்மான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க வீட்டுக்கார் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு குழந்த பிறக்காது, அதனால் நீ குழந்தை பெற்று கொடு அப்படின்ட்டு, நான் உனக்கு 5 சவரத்தில் நான் உனக்கு சரடு எடுத்து போடுறேன், வீடு எழுதி வைக்கிறேன், என்னென்னவோ சொன்னார். சின்ன பொண்ணு நான் என்கிட்டே அந்த மாதிரி நைட்டில் ஒரு நாளும் ஒரு வீக் இருந்த மேடம். அங்கே நிம்மதியான தூக்கம் இல்லை. ரொம்ப அவர் என்கிட்ட தப்பாக நடந்துக்க போய் ரொம்ப பெரிய இதுவாகி என்னை பெற்றவர் அவருக்கே நான் கால் பண்ணி அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. சரி நீ கிளம்பி ஆயா வீட்டுக்கு போ அப்படின்னாரு. நான் சொன்னேன் நான் மெட்ராஸ்க்கே நான் போகிறேன், நான் எங்கேருந்து வந்து நான் அங்கேயே போகிறேன், எனக்கு இருக்க பிடிக்கல. நான் அடம் பிடிச்சி நான் கிளம்பி நான் மறுபடியும் நான் மெட்ராஸ்க்கு திருவான்மியூருக்கே நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் மேடம் எனக்கு மேரிட் ஆச்சு. எப்படி? அவர் போக வர அடிக்கடிக்கு இருப்பார் அந்த பக்கம், ஃப்ரெண்ட்ஸு யாராவது பார்க்கணுன்னா அப்போ தான் வந்து அவர் எனக்கு பழக்கம். அதேமாதிரி ஒரு சமயம் பக்கத்து வீட்டில் இட்லி கடை போட்டுட்டு இருந்தாங்க. அதனால் நான் அவங்க கூட ஹெல்ப்பிங்க்கு எல்லா வேலையும் நான் இருப்பேன். ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ரோட்டில் தள்ளு வண்டியில். அப்போ கொஞ்சம் பழக்கமாகி தான் வந்து என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார், இவ்வளோ கஷ்டப்படுறீங்கள, நான் உங்களை வச்சு பார்த்துக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஜூன் 1 அன்னைக்கு கல்யாணம் பண்ணாங்க. எங்கே போய்? திருவேற்காடு கோவில். நாங்கள் லைஃப்பில் நல்லா சந்தோஷமாக இருந்தோம். அம்மா வீட்டில் இருந்ததை விட நான் ரொம்ப சந்தோஷமாக கூட்டிகிட்டு போய் நகை எல்லாமே எடுத்து போட்டாங்க. எனக்கு கம்மல்லேருந்து இது கொலுசுலேருந்து எல்லாமே எடுத்து போட்டு நல்லா ஒரு 2-3 இயர்ஸ் நாங்கள் நல்லா ஹாப்பியாக இருந்தோம். 1 இயரில் எனக்கு ஒரு பாப்பா பிறந்தாங்க. இன்றைக்கி அவருக்கு 3 இயர்ஸ் ஓல்ட் ஆகுது என் பையனுக்கு. அதுக்கப்புறம் நல்லா இருந்தோம். ஊரில் கொஞ்சம் சண்டை வந்தது. எந்த ஊரில்? திருவான்மியூர் குப்பத்திலே. அதுக்கப்புறம் என் பையனுடைய 1 வயசுக்கு என் வீட்டுக்காரர் ரிமாண்டில் வச்சுருந்தாங்க. எதுக்கு? 1.5 மாதம். ஊரில் சண்டைனா எல்லாருமே பிடிப்பாங்களாம். அந்த பார்ட்டி ஆள்லேயும் பாதி பேர் இந்த பார்ட்டிலையும் பிடிப்பாங்க. 1.5 மந்த்தாக வச்சுருந்தாங்க என் வீட்டுக்காரர் ரிமாண்டில். அதுக்கப்புறம் கூட எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சு நாங்கள் நல்லா தான் இருந்தோம் லைஃப்பில். அதுக்கப்புறம் இப்போ 1 இயருக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது. இந்த ஊர் சண்டை மறுபடியும் வர ஆரம்பிச்சு. அந்த ஊர் சண்டையில் வேற ஒருத்தவங்க கூட என்னை ரொம்ப கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. யார்? என்னுடைய மாமியார் வீட்டு சைடு. அவங்களுக்கே யார் சொன்னாங்கன்னு கேட்டால் என்னன்னு சொல்லியிருக்காங்களா, அவங்க லாட்ஜில் நான் வந்து ரூம் போட்டு ஒருத்தவங்க கூட இருந்திருக்கேன். நான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எந்த ஐடி ப்ரூஃபும் இல்லையே நம்மளுக்கு அப்படின்றதுக்காக நான் படித்த ஸ்கூல் வரைக்கும் நான் போயிருந்தேன். மேட்டுக்குப்பம் ஏர்லி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அந்த ஸ்கூல் வரைக்கும் நான் போய் இந்த காலையிலே நான் ஆனால் கிளம்பிட்டேன். நான் போனதே என் மாமனாருடைய தம்பி ஒய்ஃப்லாம் பார்த்துருக்காங்க. எனக்கு எங்கே போனேன்னு கேட்டாங்க. சரி இவங்ககிட்ட நம்ம ஏன் சொல்லணும், நம்மளுடைய விஷயம் அதனால் நான் கடைக்கு போயிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். மற்றபடி வேறு நான் அங்கே போயிட்டு நான் வந்துட்டேன். ஈவினிங்குள்ளே போயிட்டு மறாவது நாள் வந்து எங்கள் மாமியாரை நான் ஒரு பொண்ணை விட்டு கூப்பிட்டு வர சொன்னாங்க. நான் குழந்தைய தூக்கிட்டு நான் போனேன். நான் அவங்க வீட்டு போனால் என்னை தொடப்பட்டியில் செருப்பில் எல்லாத்துலேயுமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா என்னை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி நீ ஸ்டேஷனில் மாட்டினியா இல்லையான்னு கேட்டேன். நான் எப்போ அந்த ஸ்டேஷனில் மாட்டினேன், நான் மாட்டினேன்னு சொல்லுவேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறேன், நான் எதுக்கு மாட்ட போகிறேன் அப்படி. நான் என்ன நினச்சேன், சரி அன்னைக்கு விட்டுட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டேன். என்னடா புதுசாக பிரச்சனைன்ட்டு நான் எப்போ ரெகுலர். இப்படி நல்லா போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில் புதுசாக ஒரு பிரச்சனை வரும்? தெரியல மேடம், ஊர் சண்டை மேடம். அது வந்து ஊர் சண்டைக்கும் உங்களை தப்பாக பேசுறதுக்கு என்ன சம்பந்தம்? இல்லை, எதிர்பார்ட்டி சொன்னவங்க வந்து எதிரால் தானே மேடம். ஏன் போய் சொன்னேன் கடைக்கு போனேன்னு? கடைக்கு தான் மேடம். ஏன்னா இது என்னுடைய விஷயம், நான் யாருக்கிட்டே அந்த அளவுக்கு நான் சொல்லக்கூடாது. ஏன்?
அது நல்ல விஷயம் தானே. ஐடி ப்ரூஃப் வாங்க போனேன்னு. நான் குழந்தைய விட்டுட்டு போறது தெரிஞ்சா திட்டுவாங்கன்னு தான் நான் அந்த மாதிரி நான் எதுவுமே நான் சொல்லல. குழந்தைய யார்கிட்ட விட்டீங்க? பால்வடியில விட்டுட்டு போயிருக்கேன். பால்வடியில விட்டுட்டு நான் சரி, அடுத்தது சொல்லுங்க. வந்துட்டு என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன். நான் எங்க இந்த மாதிரி அடிக்கிறாங்க, ஸ்டேஷன்ல மாட்டினதா எனக்கு இந்த மாதிரி தான் சொன்னாங்க, யார் சொன்னாங்கன்னு தெரியல, நான் என்னை பணம் கொடுத்து வெளியில எடுத்தாங்களாம் அப்படின்னு சொன்னேன். உன்னை யார் பணம் கொடுத்து வெளியில எடுத்தாங்க, நீ போனியா எனக்கு கேட்டேன். இல்லைங்க நான் போனேன்னா போனேன்னு சொல்லுவேன், நான் ஸ்டேஷனுக்கு போகிறதுலாம் சும்மா ஒரு சாதாரண விஷயமா உங்களுக்குலாம் அது அப்படின்னு நான் கேட்டுட்டு என்ன பண்ணேன், அன்னைக்கு நைட்லாம் வீட்டில் தான் இருந்தேன். அன்னைக்கு மறாவது நாள் காலையில் என் வீட்டுக்கார் கோவிலுக்கு போயிட்டு இருந்தார், தேர் ஊர்லனால போயிருந்தேன். நானும் அன்னைக்கு என்ன பண்ணேன், கூட்டிகிட்டு போய் குழந்தைய அவங்க வீட்டில் விட்டுட்டு எங்கள் மாமியார் அவங்க வீட்டில் விட்டுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சித்தப்பாவை பார்க்கறதுக்காக கோயம்பேடு வந்திருந்தேன். நான் எதுக்கு? நான் இந்த மாதிரி இஷ்யூ நடந்தது, இந்த மாதிரி சொல்கிறாங்கப்பா. அந்த சித்தப்பா தானே உன்னை ஓட்டி விட்டாரு? இல்லை, நான் அவர்கிட்ட எதுக்கும் நான் போய் சொன்னேன். ஏன் வந்து கேட்பாங்கன்ற ஒரு இதுல. எதுக்கு? ஒன்னதான் துரத்தி விட்டு காஞ்சிபுரத்துல கொண்டு போய் விட்டாங்க, பட்டம் கட்டி விட்டாங்க. பக்கத்து ஏதோ ஒரு வீட்டுக்காரங்களோட தப்பா இது நடந்துக்கிட்டா என்ன? அவரை எப்படி தேடி போன நீ? நான் போய் எதுக்காக நான் சொன்னப்பா இந்த மாதிரி சொல்றாங்க, இந்த சமயத்துலயாவது அவர் என்கிட்ட கல்யாணம் ஆனது எல்லாம் தெரிஞ்சு இவ்வளவு நல்லா போய் சொல்றேன் மேடம். நான் சூப்பரா போய் சொல்றேன். சொல்லு, இன்னும் கேட்கிறேன். சொல்ல மேடம். சரி சொல்லு. உண்மையிலேயே நான் அவரை பார்க்கறதுக்கு தான் நான் அன்னைக்கு போனேன். அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களுடைய ஒய்ஃபு, நீ போய் பாருமா, நீ சூட்டோட சூடா போ, குழந்தைய விட்டுட்டு வந்திருக்க, போ நீ வீட்டுக்கு போ அப்படின்னு. அன்னைக்கு வந்து வீட்டில் பார்த்தா என் குழந்தையும் காணும், என் வீட்டுக்காரையும் காணும். எங்கே போனாங்கன்னா எதுவுமே தெரியல. நான் மறுபடியும் நான் கோயம்பேடுக்கே நான் வந்தேன், இந்த மாதிரி காணும்ப்பா, எங்கே போனாங்கன்னு தெரியும். அவங்க ஃபோன் பண்ணி மறாவது நாளில் வீட்டில் வச்சுருந்து ஃபோன் பண்ணி கேட்டால் இந்த பொண்ணு அப்போ தான் எங்கள் அம்மாக்கிட்டே எங்கள் சித்திக்கிட்டே சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு இந்த மாதிரி லாட்ஜில் ரூம் போட்டுட்டு இருந்தா. அப்போ தான் அவங்களுக்கே அந்த விஷயமே சொன்னான். அப்போ தான் எனக்கே தெரியும், என்னம்மா அந்த மாதிரி பண்ணியாம்மா, நான் சத்தியமாக பண்ணலை, நான் பண்ணேன்னா நீங்கள் வந்து கேளுங்க, நீங்கள் எதிர வச்சு கேளுங்க யார் யார் பேசுனாங்கன்ட்டு அப்படி நான் கேளுங்கன்னா சொல்லவும் மாட்டுறாங்க. சும்மா சாதாரணமாக ரோட்டில் நம்ம நின்னாலே போலீஸ் என்ன உன் பேர் என்னம்மா ஏன் நிற்கிறேன்னு கேட்குறேன். இது எவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ. சிசிடிவின்றது இப்போ எல்லா இடங்கள்லையும் இருக்குது. நான் லாஜிக் போனால் சிசிடிவியில் நான் மாட்டுறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. எந்த ஸ்டேஷனுக்கு போனால் அந்த ஸ்டேஷன் என்னுடைய சிக்னேச்சர் இல்லாத வெளில அலோட் கூட பண்ண மாட்டேன். அப்போ என்னுடைய சிக்னேச்சரும் இருக்கணுமே. எதுவுமே இல்லாத மொட்டையாக சொன்னேன் எப்படி மேடம்? நான் கேட்குற கேள்வி தப்பாக ரைட்டா? என்னை பேச விட மாட்டுறாங்க. முதல்ல நான் பேசணும் அப்படின்ற நான் என்னை தனியாக என் ஹஸ்பண்டோட பேசவும் விட மாட்டுறாங்க. ரொம்ப இது பண்ணுறாங்க. நான் இந்த 1 இயர்க்குள்ளே நான் 2015 இதே டைமில் தான் மேடம் எங்கள் வீட்டில் பிரச்சனை நடந்துட்டு இருந்தது. இந்த 1 இயரில் தான். 1 இயரா எங்கே இருக்கீங்க? 1 இயராக சித்தப்பா வீட்டில் தான் மேடம். உங்கள் பையனை பார்க்கவே இல்லை? பார்க்கல மேடம். என்னை பார்க்கவும் அலோட் பண்ணல மேடம். ஹஸ்பண்டே பார்க்கல மேடம். உங்கள் பேர்? தீபக் மேடம். இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. லவ் பண்ணி கல்யாணம் லவ் பண்ணி? மேரேஜ். அந்த பொண்ணு மேலே பரிதாபப்பட்டு கல்யாணம் பண்ணீங்களா? ஆமாம் மேடம். ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும்? அவங்க வந்து நானும் வந்து அம்மா அப்பா இல்லாத பையன் மேடம். அப்பா இருக்காரு, அப்பா வேறு முதல்ல தவறிட்டாரு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து தனியாக தான் இருந்தேன். அம்மா இருந்துட்டாங்க. சரி, இந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டாண்ட இட்லி காட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தது. அதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சரி, நம்மளுக்கு யாரும் இல்லை, பொண்ணுக்கு யாரும் இல்லை, 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஒழுங்காக நல்லா சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் மேடம் கல்யாணம் பண்ணது. கல்யாணம் ஆகிட்டு ஒரு வாரம் நல்லா லைஃப் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நைட்டில் 12 மணிக்கு இவ்வளோ ஏற்கனவே யாருக்கிட்டேயோ ஃபஸ்ட்டில் யாரும் லவ் பண்ணியிருக்காங்க போல். அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி நைட்டு 1 மணி 2 மணிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அப்போது என்ன பண்ணேன், சரி வீட்டில் எல்லாரையும் பகைச்சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இன்ன வரைக்கும் எங்கள் ஃபேமிலி யார்கிட்டையும் பேசுறது கூட கிடையாது. இவ்வளோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால இவ்வளோ பிரச்சனை இருந்து நைட்டில் ஃபோன் பண்ணி பேசுறது அந்த பையன்கிட்ட. இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியாமா? இதுக்கு முன்னாடி நான் லவ் பண்ணல மேடம். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் லவ்ன்ற பேர்ல எதுலையுமே இல்லை. முதல்ல போய் சொல்றாரா? டெய்லியும் பேசுவாங்க மேடம் ஃபோனில். அவங்க வீட்டுக்கு போகும்போது கூட யாரை கேட்டீங்களா? கூப்பிட்டு நீங்க கேட்டீங்களா? அந்த பொண்ணு கூப்பிட்டு அவனையும் நான் வான் பண்ணி விட்டேன். ஏன்? அவன் பேர் என்னது? அவன் பேர் சுகுந்தன் மேடம். அவனை எப்படி இந்த பொண்ணுக்கு தெரியும்? நான் அந்த ஏரியாவில் சுற்றுறதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு அந்த இவங்க ஏரியா சைடு தான் மேடம் போயிட்டு வருவேன். இவங்க தெரு பக்கம் தான் போயிட்டு வருவேன். அந்த டைமில் வந்து அவன் எனக்கு அண்ணன் தான், தெரியாமல் பையன் தான். அவனும் அந்த சைடில் எனக்கு ஃப்ரெண்டுன்ற முறையில் அந்த சைடில் சுற்றிட்டு அவனும் இருந்திருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் பழக்கம் போல. அது எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? இவங்க ஃபோனில் பேசும்போது என் மொபைலில் தான் அடிக்கடி பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நல்லா இருந்தது அவங்க வாழ்க்கை, அவங்க குழந்தை? அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து ஒரு வருஷமாக நல்லா சந்தோஷமாக இருந்தேன் மேடம். திருப்பியும் ஊரில் சின்ன பிரச்சனைன்றதுனால எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்னை ஜெயிலில் போட்டாங்க மேடம். ஜெயிலில் போட்ட அந்த 1.5 மாதத்தில் இவன் அக்கா வீட்டுக்கு போகிறேன், அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு பீச்சு பார்க் இந்த மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோட? அந்த பையன் கூட. இல்லை ப்ரூஃப் பண்ணுங்க,
உண்மையிலே ப்ரூஃப் பண்ணுங்க. இந்த 1.5 மாசம் அந்த பையனை ஃபோன் பண்ணி அந்த நம்பர் கூட இன்னும் அவங்க மனப்பாடம் இருக்கு. எல்லா நம்பருமே இன்ன வரைக்கும் மனப்பாடம் இருக்கு அவங்களுக்கு. இல்ல நான் அன்னைக்கு 1.5 மாசத்துல நான் எங்க சுத்துறேன் நீங்க பாத்தீங்களா? இல்ல யார் சொன்னாங்க சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. அவங்க சித்தப்பா கூட ஆட்டோ ஓட்டுறவர் வந்திருக்காரு. அவர் வேணா கூப்பிட்டு கேட்டு பாருங்க. நான் என் கூட இவ்வளோ பார்த்தாங்களா இல்லை வேற ஒரு பையன் கூட பார்த்தாங்களான்னு சொல்லிட்டு அந்த 1.5 மாசம் வெளியே போயிருக்கான்னு உங்களுக்கு டெஃபினட்டா தெரியும். நான் உள்ள இருந்து வந்த இதோட எங்க வீட்டில் எல்லாமே சொல்லிட்டாங்க. நான் அப்போ கூட நம்பலை. நான் என் ஒய்ஃப் அந்த மாதிரி தப்பு பண்ணிட மாட்டா, நான் சொல்லி திருத்தி வச்சிருக்கேன். ஜெயில இருக்கும்போது இவங்க வந்து பார்த்தாங்களா? இவங்க வரல மேடம். இவங்க கிட்ட ப்ரூஃப் ஏன் இல்லை. வரல? இவங்க கிட்ட ப்ரூஃப் இல்லை, அதனால உள்ள வர மாட்டேன் சொல்லியிருக்காங்க. அதனால அனுப்பல. ம். எங்க வீட்டில் சொல்லி கூட நான் நம்பலை. என் ஒய்ஃப் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டா, அவனை நான் சொல்லி திருத்தி வச்சிருக்கேன். நீங்க யார் என்னை வந்து கேட்குறீங்க, நீங்க வேணா சொல்லி தான் நான் தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டே பிரச்சனை பண்ணி துரத்தி விட்டாச்சு. அதை மீறி திருப்பியும் நீ ஃபோன் பண்ணி பேசினாக்கா எப்படி தான் மேடம்? நைட்டில் தூங்கிட்டு இருக்கேன், என்னை எழுப்பி சண்டை போடுறேன். என்ன சண்டை போடுறா? நீ வீட்டில் தூங்காத, பீச்சில் போய் தூங்கு. கடலில் கஷ்டப்படுறேன் மேடம். நான் ம். கடலுக்கு போயிட்டு வருவேன், வீட்டில் நிம்மதியாக தூங்கணும்னு சொல்லிட்டு வந்து தூங்குவேன். நீ வீட்டில் தூங்கக்கூடாது, பீச்சில் போய் தூங்கு. ஏன்? ஃபோன் பேசுறதுக்கோசம். ஃபோன் எடுத்துட்டு போனால் ஃபோனை நீ வீட்டில் வச்சுட்டு போ. அப்படி சொல்லுவீங்களா? மேடம் நான் அந்த மாதிரிலாம் நான் 500 ரூபாய் பேலன்ஸ் போட்டாக்கா ₹1 கூட இருக்காது மேடம். வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை, நீ வேணா பீச்சில் போய் தூங்கு, நானும் இங்கேயே தூங்கிக்கிறேன் நானும் பாப்பேன். அப்படிதான் மேடம் நான் பேசியிருக்கேன் நான். சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அந்த ஊரில் திருவிழா வந்தது, எங்கள் ஊர் கோயில் திருவிழா. நான் அந்த டைமில் கடலுக்கு போயிருந்தேன். கடலுக்கு நைட்டு 1 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் ஆள் இல்லை. சரி தம்பி, அது என்ன லாட்ஜில் பிடிச்சாங்க? லாட்ஜில் பிடிச்சாங்கன்னு சொல்லி சித்தி ஏதோ கேள்விப்பட்டிருக்காங்க. அதான் இவங்க ஃபஸ்ட்டு பழக்கம் இருந்தாங்கல்ல, அந்த பையன் இவங்க எல்லாம் பீச்சில் வந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த டைம்ல சேர்ந்தா இவங்க வந்து வீட்டில் இருந்திருக்காங்க. இவங்க பீச்சில் அவன் பசங்க குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கும்போது இவங்க காதில் வாங்கியிருக்காங்க. தீபக் பொண்டாட்டி இந்தமாரி சுகுந்த லாஜிக்கிட்டு நம்ம மாட்டினானா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசியிருந்துருக்காங்க போல். சித்தி எங்கள் ஆயாவும் காதில் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வீட்டில் வந்து கேட்டிருக்காங்க, முன்னாடி இந்தமாரி தப்பு பண்ணியான்னு சொல்லிட்டு. இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அடிச்சிருக்காங்க, நீ ஏன் இந்தமாரி தப்பு பண்ணியிருப்ப சொல்லிட்டு. அந்த பிரச்சனையில் இவங்க கோச்சிட்டு போயிட்டாங்க. இல்லை, யாரோ பேசிட்டு இருந்தாங்க, அவங்க காதில் விழுந்து தப்பா கூட இருக்கலாம்ல. எங்கள் வீட்டில் வந்து மேடம் அனாவசியமாக யார் மேலேயும் கை வைக்க மாட்டாங்க மேடம். எங்கள் வீட்டை பற்றி எனக்கு தெரியும். நான் இத்தனை நாளாக பேச்சு இல்லாமல் இருந்தவங்க அவங்க. என்கிட்ட பேச்சு இல்லாமல் இருந்தவங்க அன்னைக்கு மட்டும் எப்படி அவங்கள வந்து கேட்டு சண்டை போட முடியும்? உன் புருஷன்கிட்ட பேசணும்னு சொல்லி தானே வந்தேன், இப்போ கேளு. அன்னைக்கு போனது நான் உண்மையாக தான் கண்டிப்பாக அவங்க அடித்தாங்க. ஏன் அடித்தாங்க நான் கேட்டதுக்கு ஏன் அன்னைக்கே சொல்லலாம்ல அவங்க. சரி மேடம், நான் அதையும் விட்டுட்டேன். நான் மறாவது நாள் காலையில் சாமி ஊரில் வந்து போகுது. அன்னைக்கு நீ வீட்டில் இல்லை. அவங்க எங்கள் அப்பாவோட அப்பா கிட்ட என்ன பண்ண, குழந்தைய எடுத்துன்னு போய் விட்டுட்டு இவங்க போனவங்க தான் அதோட அதுலேருந்து தான் வரவே இல்லை. குழந்தைய வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. குழந்தைய நான் வேணான்னு சொல்லி இடையில வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து நான் குழந்தைய பார்க்கணும், இந்த மாதிரி பார்க்கணும். குழந்தைக்கு நான் ஸ்கூல் படிக்க வச்சிருக்கேன் மேடம். அந்த ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் பிரச்சனை பண்ணியிருக்கீங்க. நான் வேணாம், நான் விட்டுட்டு போல. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது போய் சொன்னா யார் சொன்னாங்கன்னு விசாரிப்பாங்க தான் நான் அன்னைக்கு போனேன். அதோட என் வீட்டில் நான் டைரக்ட் குழந்தைய எடுத்துட்டு போக வேண்டியதுன்னு. இல்லை மேடம், நான் விட்டுட்டு வரலாம் தான் மேடம் போனேன். நான் விட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிருந்தா சரி, வீட்டில் தப்பு பண்ணல, நம்ம போய் கூட்டலாம் சொல்லிட்டு போய் கூட்டிட்டு வந்துடலாம். நீ குழந்தைய விட்டுட்டு போனது 6 மாசம் கழிச்சு வந்துருக்கு. 6 மாசம் அவங்க கழிச்சு சித்தப்பா வீட்டுக்கும் போலீங்களா மேடம்? சித்தப்பா வீட்டுல தான் இருந்தேன். 6 சித்தப்பா மாசம் வீட்டுக்கு போலியா? அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போல. அவங்க சித்தப்பா என்ன பக்கத்துல டேட்ல தான் நீ இருக்கு. அந்த வீட்டை விட்டு போனேன்? அந்த வீட்டில் வந்து ஏப்ரல் மாதம் மேடம், ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி அந்த வீட்டிலேருந்து நான் கிளம்புன அன்னைக்கு நான் போனது குழந்தைய தாத்தாட்ட விட்டுட்டு போனேன். தாத்தா கிட்ட. எங்கள் நேரா எங்க போனேன்? நேராக இது சித்தப்பா வீட்டுக்கு கோயம்பேடு பங்குக்கு போயிருந்தேன் மேடம். போயிட்டு இருந்தேன் நான். சித்தப்பா வீட்டுக்கா பங்குக்கா? பங்கு மேடம், அங்கதான் அவங்க வீடு. பெட்ரோல் பங்க். அங்கதான் தான் அவங்க தங்கி வேலை செஞ்சுட்டு கொண்டுட்டு அங்கதான் மேம், அங்க போயிருந்தேன் நான். அவங்க என்ன சொன்னாங்க, குழந்தைய விட்டுட்டு வந்திருக்க, சூட்டோட சுடா நீ போ, குழந்தைய விட்டுட்டு அவங்க ரொம்ப நேரம் வச்சிருக்க மாட்டாங்க, நீ பால் கொடுத்துருக்க, நீ போ அப்படின்னு. வீட்டுக்கு நான் மறுபடியும் வந்துட்டேன். அன்னைக்கு ஈவினிங்கே நான் வந்து பார்த்த அன்னைக்கு குழந்தையும் காணோம், இவங்களையும் காணோம். கேட்டதுக்கு அவங்க தொத்தா எல்லாருமே என்ன சொன்னாங்க, அவன் எங்கே போனான்னு தெரியல, எங்கே போயிட்டு தெரியல. நாங்கள் ஒரே வார்த்தை, அவங்க அக்கா வீட்டுக்கு எங்கேயா நான் மயிலாப்பூர் போகிறேன் அப்படின்னு. அவன் அங்கே கூட போகலையா, எங்கே போனான்னு தெரியல அவன் அப்படின்னு. அதோட சரி நானும் பார்த்தேன், அங்கே ஃபுல்லாக எல்லா இடங்களையும் நான் தேன, எங்கேயுமே இல்லை. இவங்க அங்கேயே போகலன்னப்பா அவங்க எங்கே மேடம் போயிருப்பாங்க. எனக்கு அதோட நான் வீட்டுக்கு நான் கிளம்பிட்டேன். நான் அங்கே நைட்டு இவங்க வீட்டில் எங்கே தங்கினேன்? அன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டில் தான் இருந்தேன் நான். அன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டில் இருந்துட்டு மறாவது நாள் நான் கிளம்பிட்டேன். நான் 6 மாசம் நீ வரல சொல்றேன். 6 மாதம் வரல இல்லை மேடம், இதே 2 நாள் நான் இருந்துட்டு தான் மேடம் போனேன். 1.5 மாதம் நான் வந்தேன். இதே இப்போ ஊருக்கு நான் வந்து எங்கள் ஊரில் பஞ்சாயத்து 1.5 மாசம் என்ன பண்ண? 1.5 மாதம் நான் வீட்டில் இருந்த மேடம். கொஞ்சம் 3 மாசம் சித்தப்பா வீட்டில்
3 மாசம் கழிச்சு தான் வந்து இல்ல ஊர்ல 3 மாசம் பஞ்சாயத்து கழிச்சு நொச்சிக்குப்பத்துக்கு தான் வந்தேன். 1.5 மாசத்துல நான் ரத்னவேல் சார் வீட்டுக்கு நான் வந்தேன். யார் அது ரத்னவேல் எங்க சார்? ஊர் எங்க ஊர் தலைவர். பஞ்சாயத்து அவங்க ஊர் தலைவர். அவரு வீட்டுக்கு 1.5 மாசம் என்ன பண்ண? மேடம் எங்க வீட்டுல பொறுமையா இருக்க சொன்னாங்க மேடம். பொறுமையா இரு, இது என்ன விஷயம்? எங்க இருந்த நீ? சித்தப்பா வீட்டுல இருந்தேன் மேடம். அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு மறுபடியும் வந்ததுக்கு என் வீட்டுக்காரர் ஒரு பொண்ணை கெடுத்துட்டாங்க. பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு, நான் இருந்தப்பதான் ஏஜ் அட்டன் பண்ணி வந்தாங்க. அந்த பொண்ணை கெடுத்துட்டாங்க, அவங்க 5 மந்த் முழுகாத இருக்காங்க அப்படின்ட்டு என்ன அவ்வளோ அடி நான் வாங்கினேன். நான் அதான் கேட்டேன், அது எதுக்கு நீங்க அடி வாங்கணும்? நான் அடி நீ ஏன் வந்த இங்க? அவன் ஒரு பொண்ணை கெடுத்துட்டானே, அவ வாழ்க்கை என்ன ஆவர்த்து? அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல மேடம். இல்ல மேடம், உண்மையிலே இது மேடம். வரைக்கும் குழந்தைய வச்சுட்டு எங்க அக்கா வீட்டுல கூட இல்ல, பக்கத்து வீட்டுல வாடகை எடுத்து நான் தனியா இருக்கிறேன் மேம். இல்ல போய் அக்கா வீட்டு பக்கத்துல. உங்களுக்கு ஒரு கதை மேடம் சொல்றா. இங்க பாருங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல மேடம். மேடம், ஏன் இவங்க அப்படி சொல்றாங்க. சொல்றாங்க? அவங்க சொல்றாங்கன்னா அது நம்மளுக்கு தெரியாது மேடம். நான் அந்த டைம்ல வீட்டுல கூட இல்ல மேடம். தெரியுமோ தெரியாதோ மேடம், நான் 3 மாசத்துல நான் போய் நின்னேன் எங்க வீட்டுல. நான் உண்மையாலுமே மேடம் நொச்சிக்குப்பத்துல கடலுக்கு வாசல் போவேன், வருவேன், அக்கா வீட்டுல சாப்பிடுவேன், குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு உங்க பையன் வந்தோடனே பையன் கூட பீச்சில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அவனை நான் சாயந்தர டைம்ல சாப்பாடு விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கிட்டேன் மேடம். 3 இன்ன மாசத்துல வரைக்கும் நான் இவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் நான். நான் இப்படிதான் இருக்கேன் நான். 3 மாசத்துல நான் வீட்டுக்கு வந்தேன். நான் வந்ததுக்கு என்ன சொன்னாங்க? ஐயோ வீட்லயே அவ கேட்டாங்க வந்துட்டு வேற அவ என்ன வாழ்க்கை மேரேஜ் என்ன பண்ணிக்கிட்டான்னு ஆவர்த்து? சொல்லிட்டு எனக்கு நல்லாதான் எதுவுமே வேணாம் பேசிட்டு எனக்கு இருந்தாங்க. அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மேடம் சொன்னாங்க, நெருங்கி அவ வாழ்க்கை வந்தா அவ வாழ்க்கை என்ன ஆவர்த்து? இவ வந்தானா? யார் வாழ்க்கை? பாய்மா பொண்ணை இவன் கெடுத்துட்டானே, தெரியாதா? அவ 5 மாசம் முழுகாம இருக்கா, ஹாஸ்பிட்டலுக்கு அஸ்வினி கூட்டு போயிருக்கானாங்க. அப்படி என்ன அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியா சொல்றாங்க, அவ வந்தானா அவ வாழ்க்கை என்ன ஆவர்த்து? இவ வந்துட்டானான்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, அஸ்வினி இந்த மாதிரி கேட்டி அவன் புருஷன்ட்ட அது உண்மையா? இல்ல மேடம், இவங்க கேளு. பார்க்கவே இல்ல. அப்புறம் ஏன் சொல்றாங்க? ஆ. இல்ல நாங்களா இதெல்லாம் க்ளூ பண்றோமா? இத ஒரு விஷயமும் நான் வந்த அன்னைக்கு என்ன சொன்னாங்க நீங்களே கேளுங்க. ஏன் அந்த மாதிரி யாரு சொன்னாங்க? சொன்னாங்க? அவங்க தொத்தா சொன்னாங்க. ரத்தா வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க மேடம். அவங்கள்ட்ட கேட்டோம். 5 மாசம் முழுகாம இருக்கான்னு சொன்னாங்க. அந்த பொண்ணை நீங்க கெடுத்ததாகவும். அப்புறம் ஏன் நான் என்ன பொய்யா நான் சொல்லணும்? நான் அப்ப கூட என்ன சொன்னேன், என் வீட்டுக்கார கூப்பிட்டுங்க, நான் தனியா பேசினேன். ஒரு தடவை என்கிட்ட தனியா பேசுனதா தனியா பேசு, உட்காந்து கள்ள தூக்கி அடிக்கிறதுக்கு வந்தீங்க. நீங்களே என்ன கள்ள தூக்கி நீங்க கூட கூப்பிட்டீங்க, வீட்டுக்கு வா தனியா பேசினேன். அக்கம் பக்கம் ஒருத்தர் விட்டாங்களா? நீங்க வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே? சரி, இவ்வளவு நாளா எங்க இருந்த நீ? இவ்வளவு நாளா சித்தப்பா வீட்டுல தான், எந்த அந்த சித்தப்பா திருவேற்காடுல ரத்னாப்பா வீட்டுல இருந்தேன். அவர் இருக்காரு மேடம், அவரே கேட்டு பாருங்க. இவ்வளவு இன்னைக்கு வரைக்கும் எங்க இருந்து வந்தாங்கன்னு கேட்டு பாருங்க. நேத்து எங்க இருந்த? கோவில்ல இருந்தாங்க. எந்த கோயில்? திருவான்மையூர்ல ம்? சர்ச்சில் இருந்தாங்க. அந்த சர்ச்சில் சேர்க்க மாட்டாங்க மேடம். அந்த சர்ச்சில் சேர்க்க மாட்டாங்க. பின்னாடி பேக் சைடு நான் தூங்கிட்டு இருந்தேன். சேர்க்க மாட்டாங்க. அது உங்களுக்குள்ள எல்லாருக்குமே தெரியும் தான். அது செம்மையா போய் சொல்றாங்க, பயங்கரமா போய் சொல்றாங்க. இப்போ உனக்கு என்னமா வேணும்? இவ்வளவு போய் பேசுறேன் மேடம், நான் இவ்ளோ போய் பேசுறேன். அபாண்டமா போய் பேசுறேன். அபாண்டமா போய் சொல்ல வேண்டிய குழந்தைய அவசியம் இருக்கவங்களா பாருங்க இங்க மேடம். வராங்க. குழந்தைக்கு கை குழந்தையா இருக்கும்போது மூஞ்சில சூடு மூஞ்சல் உடையில. போய் சொல்லாதீங்க. இவங்க வெளியே போய் சுத்தணுன்றதுக்கோசம் குழந்தைக்கு அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. போய் சொல்லாதீங்க. இங்க சுடு என்ன வச்சு குழந்தைய கூட்டு வர்றேன் கூட்டு வந்து காமிங்க. சூடு வச்சீங்களா இல்லையா? இல்ல மேடம், இண்டக்ஷன் ஸ்டவ்ல வச்சுக்கிட்டாங்க. அதை நான் அவங்க கிட்ட சொன்னேன். ஸ்டவ்ல சைட்ல வச்சுக்கிட்டாங்க. நீங்க பாருங்க, ஒரு தடவை அடுப்புல வச்சு நான் வேலையா இருந்துட்டு நான் போய் சாமான் தைக்க போயிட்டேன். பாப்பா தூங்கி எழுந்து வந்து 2 தடவை எனக்கு தெரியாது. சரி, இங்க எங்க பட்டுது? இங்க தொடையில. அது எப்படி கீழே இருக்கிற ஸ்டவ்ல இங்க படும்? இங்க இது வந்து ஸ்டவ்ல வந்து கையில தான் மேடம் பட்டுது. அடுப்புல நான் இருக்கும்போது அந்த தீயை அணைச்சு இதுவாகுது. வெளியில வர இதுவாயிடுச்சு. பாப்பா அது எப்படி அங்க வரும்? இங்கதான் மேடம் பட்டு. எப்படி மேடம், என் பையன் விறகு குச்சி கையில வச்சு அப்பதான் மேடம் தெரியும். தெரியாத விறகு குச்சி கை எடுத்து பையனே மேடம், வச்சனா? வணக்கங்க. சொல்லுங்க. நீங்க? எங்கள் அண்ணன் பொண்ணுன்னு எங்கள் அக்கா சொன்னாங்க. அந்த வகையில் நான் சித்தப்பா. ஆனால் எங்கள் அண்ணன் பொண்ணு தானான்னு எனக்கு தெரியாது. இல்ல, அந்த பொண்ணு அவங்க அக்கா தானே வளர்த்துருக்காங்க. ஆமாம், எங்கள் அக்கா. அப்போ உண்மை அவங்க சொன்ன உண்மையாதான் இருக்கும். நான் அதை ஆராய்ச்சி பார்க்கல. வேண்டாமே, ஆராய்க்க வேண்டாம். ஆமாம். இப்ப நான் சொல்றது, இந்த பொண்ணு உங்க வீட்டுல தான் இருந்ததா? 1 வருஷம் வச்சுருந்தேன். இப்போ இல்ல சொன்னீங்க. நீங்க தான் சார் சொன்னீங்க. இடையில பிரச்சனைகள் இடையில வந்தது. ஒரு அதுக்கப்புறம் வருஷம் படிச்சு 1 வருஷம் வச்சுருந்தேன். தடுத்திட்டேன். ஏன் சரியில்லை. சரியில்லைன்னா? எங்களுடைய கட்டுப்பாட்டுகளில் அவள் இல்லை. ம். நாங்கள் சொல்கிறத அவள் கேட்கல. வீட்டில் தான் இருக்கணும்னா வீட்டில் தான் இருக்கணும். என்ன பண்றா? போனால் கடைக்கு போனால் ஒரு 2 ஹவர் பொறுத்து வருவா. 3 மணி நேரம் பொறுத்து வருவா. நீ முதல்ல அவங்க வீட்டுல இருந்து பாப்பாவை விட்டுட்டு என்னைக்கு கிளம்பின? நான் ஏப்ரல் மாசம் மேடம். அப்ப நேரம் எங்க போன? நேரா இவங்க கிட்ட தான் மேடம். உங்க வீட்டுக்கு தான் வந்த? நான் இப்போ தருத்தி கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. இல்ல மேடம், நான் வந்தேன் மேடம்.
நான் வந்ததுக்கே இவங்க ஒய்ஃப் நான் போய் பேச மாட்டேன் மேடம். நான் வந்ததுக்கு நீ சொல்லவே இல்லை உங்க சித்தப்பா வீட்டில் தான் செவ்வாய்க்கிழமை எங்கே இருந்தா கேட்டு சித்தப்பா வீட்டில் சொன்னேன். செவ்வாய்க்கிழமை நான் கோவில்ல இருந்தேன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி 6 மாசம் எங்க இருந்த? 6 மாசம் ஆகல மேடம். நான் பிப்ரவரி மாசம் இப்போ வீட்டில் இவங்க திறத்துனதுக்கு அப்புறம் நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். வீட்டை விட்டு வந்துட்டு எங்க போறதுன்னு தெரியாத இவங்க. ஒரு நிமிஷம், நீங்க கொஞ்சம் அந்த பொண்ணை பத்தி விவரமா சொல்லுங்களேன். நான் கொலை செய்யறதுக்கு தேர்ந்துக்கிறேன் மேடம். அவளை என்ன இப்போ அவளை காலி பண்ணுறதுக்கு தேர்ந்துக்கிறேன். ஊரெல்லாம் என் பொண்ணுன்னு எவன் பார்த்தாலும் ஃபோன் பண்ணி ரத்னா அவன் பொண்ணு இங்கே இருக்கிறான் அங்கே இருக்கிறான். இப்போ கூட விட்னஸ் 2 விட்னஸ் இருக்காங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். அவன் கூட இருக்கிறா இவன் கூட இருக்கிறான்னு ஊரெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணுன்னு என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த பையன் லவ் மேரேஜுக்கு அப்புறம் ஊர் தலைவர்கிட்ட வந்து என் மருமவை சொன்னான்னு அவளை எங்கள் வீட்டுக்கு இட்டுன்னு போனேன். ஊர் தலைவர் சொன்னதுக்கு அப்புறம்? ஆமாம். அதுக்கு முன்னாடி இவன் இங்கே இருந்தா? அதுக்கு முன்னாடி எங்கள் அக்கா வீட்டில் இருந்து இவங்களோட லவ் மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பையனை விட்டுட்டு போயிருக்கா? ஆமாம். அப்போ எங்கே இருந்தா? அப்போ எங்கே இருந்தான்னு எனக்கு தெரியாது. அந்த ஊர் தலைவர் சொல்லி நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு வருஷம் வச்சுருக்கேன். நான் இப்போ 6-7 மாதம் ஆகுது. 6-7 மாசம் ஆகல. 6-7 மாசம் ஆகுது. 6-7 மாசம் வரல. பிப்ரவரி மாசம் நீங்க அவங்க உட்காந்துக்கிறாங்க பேசாது. பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாசத்துல இருந்து நான் வெளில வந்துட்டேன் மேடம். இவங்க எங்க இருந்த தெரித்திட்டாங்க. நான் ஒரு ஹாஸ்டல் நான் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்திருந்தேன் மேடம். எங்க? பெட்ரோல் பங்க்னு ஒன்று தாம்பரத்துல. நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு பேப்பர்ல ஒன்று தச்சமே. ஐயோ இல்ல மேடம், நீங்க அங்கேயே விசாரிச்சு பாருங்க நான் எங்க இருந்தேன். எங்க தங்கின நீ? நான் அவங்க தங்க நீ என்கிட்ட சொன்ன சித்தப்பாட்டு கேட்டு பாருங்க சொன்ன. கேளுங்க, நான் அவங்க வீட்டுல அவங்க வீட்டுல இல்லையே சொல்றாங்களே. 6-7 மாசம் பிப்ரவரில இருந்து அவங்க வீட்டுல இல்லையே நீ? பிப்ரவரில இருந்து தான் மேடம். இல்ல பேசுதுங்களா? அவள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா மேடம். சத்தியமாக சொல்கிறேன், நான் ஒரு ஆயுள் தண்டனை கைதி. கொலை செய்யறதுக்கு தேர்ந்துக்கிறேன் அவளை. இப்போ உங்ககிட்ட வந்து உட்காந்துக்கிறதுனால பொறுமையாக இருக்கிறேன். என்ன ஆயுள் தண்டனை கைதி சொல்றீங்க? நான் ஒரு கொலை பண்ணிட்டு 89 பாரிஸில் ஒரு கொலை பண்ணிட்டு ஆயுள் தண்டனை. எது கொலை பண்ணீங்க? எனக்கு காலி பண்ண பார்த்தா அவனை நான் காலி பண்ணேன். என்னென்ன பொலிட்டிக்கல் ப்ராப்ளமா? ஆமாம் ஆமாம். தைரியமா அப்படி வெட்டுவீங்களா? ஆமாம். எப்படி வெட்டினீங்க? இந்த கையில் தான் அருவாவை எடுத்து வெட்டினேன். பயமா இருக்காது? மனசு கஷ்டமா இருக்காது? கஷ்டம். அவன் என்ன காலி பண்ண பார்க்கும்போது விட்டா என்ன காலி பண்ணிடுவான்ல. அவர் தான் வெட்டினாரா? ஆமாம். இவ்வளோ இப்போ காலி பண்ணுறதுக்கோசரம் நான் தேடி. அப்புறம் பிடிச்சிட்டாங்களா அவங்கள அங்கேயே? இல்லை, நாங்கள் கேஸ் நின்று போச்சு விட்னஸ் எல்லாம் சொல்லி கவர்மெண்ட் பிரகாரம் நான் பண்ண தப்புக்கு பிரகாரம் தண்டனை கழிச்சிட்டு வந்தேன். எத்தனை தண்டனை? எத்தனை வருஷம்? 13 வருஷம் 9 மாதம் இருந்திருக்கேன் உள்ள. இவ்வளோ இப்போ காலி பண்ணதான் நான் ஒரு வாரமாக தேடி நிற்கிறேன். இப்போ கடைசியில் உங்ககிட்ட வந்து சிக்கிக்கிட்டா. ஒரு வாரமா தேடிட்டு இருக்கிறேன். ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணுது? அதனாலதான் இவ்வளவு ஒரு வாரமா காலி பண்றதுக்கு நான் தேடிட்டு இருக்கிறேன். என்னதான் பிரச்சனை? அவ்வளவுதான் மேடம். நீங்களே கேளுங்க மேடம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நினைச்சவனா பார்க்குறவங்ககிட்ட போகணும், பார்க்குறவங்கன்னா அனுபவிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஹாபிட் உள்ளவா இவ. இவனை பார்த்த உடனே நான் பெறாத மகனா நினைக்கிறேன். நான் ஜெயிலில் கஷ்டப்பட்டதுனால நான் பெறாத மகனா நினைக்கிறேன். இப்படி ஒரு ஜென்மத்தை எதுக்கு இந்த பையனும்? அந்த பொண்ணு அப்படி ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு நம்ம பார்க்கணும். அவ பொய் சொல்றான்னு எனக்கு நல்லா தெரியுது. அவ மாத்தி 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 பேசுறான்னு எனக்கு தெரியுது. அவ கண்ணே காட்டி கொடுத்துருச்சு. ஆனா அவ ஏன் அப்படி இருக்கான்னு தான் எனக்கு புரியல. ஏமா இப்படி இருக்க? எல்லாரும் இருக்காங்கல்ல உனக்கு. மணி ஆட்ட நல்ல தங்கமான பையன். இந்த புருஷனோட உனக்கு வாழ தெரியலையே. அவ்வளோ கட்டுப்பாட்டோட பையனை பார்த்துட்டு இருக்க. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். நீ பார்க்கறதுக்கு அழகா இருக்க. கொஞ்ச நாள்ல தோல்லியெல்லாம் சுருங்கி போயிடும், கலரெல்லாம் போயிடும். அப்புறம் தூக்கி கருவேப்பிலை மாதிரி தூக்கி போடுவாங்க. பிச்சை எடுக்கணும். எவனும் திரும்பி பார்க்க மாட்டான். அப்பதான் குடும்பத்தோட அருமை தெரியும். நீ யூஸ் பண்ணுறது வார்த்தைகள், நீ பேசுறது பேச்சு எல்லாமே உன்னை காட்டி கொடுத்துருச்சு. செம்மையா போய் சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் உன் பக்கத்தில் ஏதாவது நியாயம் இருக்கும். எதுக்காக அப்படி பண்ண? உனக்கு என்ன பிரச்சனை? அது சொல்லு. யாரும் உன்னை கைவிட மாட்டாங்க. உனக்கு நல்ல புருஷன் இருக்காரு, அப்பா இருக்காரு. யாரும் கைவிட மாட்டாங்க. ஆனால் நீ உண்மையை பேசணும். இன்னையோட திருந்தணும். தைரியமா பேசு. நான் எதுவும் சொல்ல மாட்டேன், உன்னை திட்டவே மாட்டேன். நீ ஓப்பனாக பேசலாம். அவங்க 2 பேரும் வெளியே போக சொல்லட்டுமா? சரி. உங்களை பார்த்தா பயப்படுறான். மேடம், நான் ஏன் இப்படி இருக்கேன்னு தெரியல மேடம். என்னுடைய அம்மா என்னை விட்டு போனதுலேருந்து நான் ரொம்ப இதுவாக இருக்கேன் மேடம்.
இன்னும் நாள் என்னை வளர்த்தவங்க எனக்கு போனதுலேருந்து நான் ரொம்ப இதுவாயிட்டேன் மேடம். பார்க்குறவங்களாம் நான் ஜாலியாக பேசுகிறேன், லூசுன்னு பேசுகிறாங்க. யாராவது ஒரு 4 பசங்கிட்ட ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசினா கூட அவள் அந்த மாதிரி கேரக்டர். இவரே என்ன நிறைய தடவை பேசியிருக்கான், அந்த மாதிரி பேசுகிறாங்க. என்னை யாரும் என்கிட்ட யாரும் பேச மாட்றாங்க, எடுத்தோடனே கை வைக்கிறாங்க மேடம். இவரே அடிச்சிருக்காரு மேடம். நீ ஏன் அப்படி பண்ற மேடம்? நீ நான் எதுக்கு ஒவ்வொரு வீட்டுல போய் இருக்க? எதுக்கு அந்த பையனோட பேசுற? இல்ல, தப்பான ஜாலியா விஷயம் நீ மேடம். பண்ற. அதோட இல்லம்மா, அவர் கிளியரா சொன்னாரு, ஒரு பொருள் வாங்க போச்சுன்னா லேட் பண்ற. 2 ஹவர் 3 ஹவர்னா கூட இல்லை மேடம், இதை விட அதிகமாலாம் சொல்லியிருக்காரு மேடம். அவரு என் அம்மாவுக்கு எல்லாருக்குமே அடுத்தது தான் மேடம். இவங்க வந்தாங்க என் லைஃப்ல, இவங்களுக்காக இருந்தேன். அதுக்கப்புறம் கூட அந்த பையன் என்கிட்ட தப்பா பேசுறாங்க. எல்லாத்தையுமே நான் ஓப்பனா நான் சொல்லியிருக்கேன், எங்களுக்குள்ள நடந்ததெல்லாம் நான் சொல்றேன். இந்த மாதிரி ஃபோனில் பேசுறாங்க, இந்த மாதிரி இன்டீசெண்டாக பேசுறாங்க, நிறைய தடவை நான் சொல்லி அதோட சரி விட்டுரு. அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒன்னு பல இடத்துல பார்த்துருக்காங்க, பல பேரோட சரி பல இடத்துல பார்த்துருக்கேன். அதான் மேடம், நான் என்ன தப்பான எதுலையா மேடம் நடந்துக்கேன்? ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸை கூட பார்த்துருப்பேன், இருந்திருப்பேன், உட்காந்துருப்பேன். அதெல்லாம் எல்லாமே என்ன மேடம், எல்லாமே தப்பான விஷயம் தானே மேடம். இந்த 6 மாசம் நீ என்ன பண்ண? இல்ல 6 மாசம் இல்ல 4 மாசம் என்ன பண்ண? பிப்ரவரி மாதம் என்ன பண்ண? பிப்ரவரி மாதம் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் ஒரு 2-3 வீக்ஸாக விருகம்பாக்கத்தில் என்னை வளர்த்தவங்களுடைய பெரிய பிள்ளை வீட்டில் இருந்தேன். அவங்க வீட்டில் இருந்ததுக்கப்புறம் இவங்க வந்து சொன்னாங்க, ஏன் அந்த பொண்ணை வச்சுருக்கீங்க, எதுக்கு வச்சுருக்கீங்க, தருத்துங்கன்ட்டு. அங்கேயே வந்து இவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்க போனேன்? அதுக்கப்புறம் நான் காஞ்சிபுரத்துக்கு போயிட்டேன் மேடம். ஏன் காஞ்சிபுரத்துக்கு பழையபடி அங்கேயே நான் போயிட்டேன். இங்கே யாருமே சேர்க்க மாட்டுறாங்க, அதனால் அங்கேயே போயிட்டேன். அங்கேயே என்ன பண்ணாங்க, அங்கேயே சேர்க்க வேணாம் அப்படின்னாங்க. ஏன் நீ வந்த, எதுக்கு வந்த, சேர்க்காத. அங்கேருந்து என்னை மறுபடியும் திருத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே ஒரு 1.5 மாதம். அதுக்கப்புறம் அங்க எங்க போனேன் அந்த 1.5 மாசம்? புரியல. அப்படியே இந்த 1.5 மாதம் எப்படியோ ஓடிச்சு. எப்படி ஓடிச்சு மேடம்? எப்படியோ நான் காஞ்சிபுரத்துலேயே இருந்த கொஞ்ச நாளைக்கு, நானும் கொஞ்ச நாள் கழித்து நான் போயிடுறேன், எனக்குன்னு ஏதாவது ஏற்பாடு பண்ணி நான் போகிறேன் அப்படி இப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு எப்படியோ ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்? இல்லை, செலவுக்கு அவங்ககிட்ட கேட்பேன் 10 20. அங்கே இருந்த வரைக்கும் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் மூக்குத்தி போட்டேன், அதை வச்சேன் நான் ஒரு 300 ரூபாய்க்கிட்ட. திறந்தாலே ஃபுல்லா போய் சொல்றாங்க. பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சேன்னு சொன்னாங்க. பெட்ரோல் பங்க்ல வேலை பெட்ரோல் பங்க்ல இல்லாம இப்போ காஞ்சிபுரத்துல இருந்தேன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன், இல்லன்னு சொல்லல. நான் பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் தான். நீங்க பாத்தீங்க, நான் இந்த பிப்ரவரியில எல்லாம் வீட்டை விட்டு. நீங்க கொஞ்சம் வேலை வெயிட் பண்ணுங்க. திருவேற்காடுல அப்பா வீடு மாறி போயிருந்தார். அப்போ நாங்கள் அங்கே தான் இருந்தோம் மேடம். யார் வீட்டில்? சித்தப்பா வீடு ஃப்ளாட் வாங்கிட்டு போயிட்டாரு. அதனால் அங்கேயே எங்களே கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போ தான் வந்து கடைக்கு போக வர இருந்தப்போ தான் ஒரு பையன் எனக்கு பழக்கமானான். எப்படின்னா ஃப்ரெண்டு முறையில் கொஞ்சம் பழக்கமான அவன். அப்போ தான் மேடம் பழக்கம், போயிட்டு வந்துட்டு இருப்பேன் கடைக்கு. அதனால தான் அதிகமாக ஃப்ரெண்ட்லியாக. சரி பார்க்கலன்னா. யார் அந்த பையன்? அந்த பையன் பேர்? பேர் இளவரசு. பொய் சொல்லாத. இல்லை, என்ன வேலை செய்கிறான் அவன்? வேலை என்ன செய்கிறான்னு கரெக்ட், அவனுடைய நேம் தெரியாம. நேம் தெரியும், நேம் மட்டும் தெரியும், என்ன வேலை செய்கிறான்னு தெரியும். வேலை எல்லாம் எனக்கு தெரியாது. போயிட்டு வரதான் எனக்கு பழக்கம். அப்போ தான் மேடம் இந்த இது ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டேன். ஃபோன் நம்பர் கொடுத்து அவன் தான் இதை ஏற்பாடு பண்ணுவானா? என்னது? இல்லை, அவங்ககிட்ட தான் மேடம் இருந்தேன். அப்போ எங்கே அவங்க எங்கே போவீங்க? இல்லை, கோவிலுக்கெல்லாம் பேக் சைடு ஒரு இது காடு மாதிரி ஒரு இது இருக்கும், அங்கே தான் மேடம் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்களோட தொடர்பில் இருக்கீங்க? எவ்வளோ நாள் அந்த மாதிரி? இல்லை, அவங்க கூட ஒரு 2-3 ட்ரிப்பு போயிருப்பேன் நான். அதுக்கு அடுத்தது போகலை மேடம். எப்படி போலீஸில் மாட்டினேன்? பங்க்கில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், வீட்டில் சேர்த்துட்டு. அப்போ தான் எனக்கும் ஒருத்தருக்கும் ரிலேஷன்ஷிப் ஆச்சு. எனக்கும் ஒருத்தர் ராஜின்ற ஒருத்தருக்கும். அப்போ தான் அவர் ரிலேஷன் வீட்டை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் தான் சரி என்ன பண்ண போகிற அப்படி இப்படின்னு கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுருந்தார். அப்போ தான் திருவேற்காடுலேருந்து அனுப்பிச்சி விட்டார். திருவேற்காடுலேருந்து வர அன்றைக்கி தான் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அந்த பையனோட அந்த பையன் அன்றைக்கி போயிட்டான் என்னை விட்டுட்டு. பெட்ரோல் காலி ஆகிடுச்சு, பெட்ரோல் போடணும் அப்படின்ட்டு அங்கே நிப்பாட்டிட்டு கிளம்பி போலீஸை பார்த்தோம். போலீஸ் பார்த்தோன்னே இறங்கி கிளம்பி போய் அதுக்கப்புறம் போலீஸ் வான் பண்ணி என்னை வான் பண்ணி என்ன சொன்னாங்க, எதிர்க்க ஒரு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, அங்கே ஒரு லேடி என்னை நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, என்ன பிரச்சனைங்க அந்த டைமில். அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு போனாங்க போலீஸ். காலைல வரைக்கும் இந்த பொண்ணை வச்சுக்கோங்க, நைட் டைமில் எங்கள் யார் வீட்டில் விட்டாங்க? அவங்க மேலே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மேலே மட்டும். அங்கே யாரெல்லாம் இருந்தாங்க? அங்கே நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்க இருந்தாங்க, ஜென்னு தான். அப்புறம் ஒரே ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க நான் பார்த்துக்குறேங்க அப்படின்றனால அங்கே விட்டுட்டு காலையில் வந்து என்னை ரிலீவ் பண்ணி விட்டுட்டு போனாங்க. அப்புறம் என்ன பண்ண?
அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது போல் இந்த மாதிரி ஆச்சு. முதல்ல சுகந்தன், அப்புறம் இளவரசன், அப்புறம் ராஜ். உன் புருஷன் பேர் என்னது? தீபக். புருஷன் எதுக்கணும் உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ண? எதுக்காக இத்தனை ரிலேஷன்ஷிப்? உனக்கு என்ன பிரச்சனை? காசுக்காக பண்றியா? இல்லை மேடம். அப்புறம் மைண்ட் வேவர் ஆகுதா? யாராவது வந்து உங்கள்கிட்ட நல்லா பேசினா நீ நம்பிடுறியா? யாராவது என்கிட்ட கொஞ்சம் பாசமாக பேசினாங்களா அவங்கள நம்புகிறேன் நான். ஒரு டைம் நான் நல்லா எனக்கே சந்தேகமாக இருக்கு. ஒரு டைம் இருக்க யோசனை ஒரு டைம் இருக்க மாட்டுது. அடிக்கடிக்கு உன்னாலும் புருஷனோட கட்டுப்பாடோட வாழ முடியல. கட்டுப்பாட்டோட கண்டிப்பாக வாழும். எப்படி வாழ? இந்த 3 வருஷத்துல 4 பேர் சொல்லிட்ட நீ. அப்ப அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தானே? அவ பண்ண தப்ப ஒத்துக்கிட்டான். அவ பழக்க வழக்கம் தப்பாகி போயிடுச்சு, ரொம்ப தப்பாகி போயிடுச்சு. ஒரு தவறு நடக்கும் போது நான் பார்த்துட்டு என் புள்ள பார்த்ததில்ல. நானே எத்தனையோ வாட்டி பார்த்துருக்கேன். பார்த்துட்டு நாங்கள் புத்திமதி சொன்னாலும் அவள் கேட்டுக்கிறது கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் என்ன கேட்குறதுன்னு இருந்தா இன்னைக்கு என் பிள்ளைக்கு ஒரு இடத்துல போய் பொண்ணு பார்க்க முடியாது. இதனால எனக்கு எங்கள் வீட்டுக்கார பிரச்சனை. சரி, உங்கள் புள்ளிய உங்கள் அக்கா புள்ளிக்கு நீ தாலி கட்டி வச்ச, இன்னைக்கு அவன் வந்து இங்கே இருக்கிறான். இல்லை, எனக்கு புரியுதுமா, எனக்கு நல்லா புரியுது. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு மறுவாழ்வு வேணும் அவளுக்கு. ஆனால் அவளை மன்னிச்சுக்கு ஏற்றுக்கிறதுக்கான மனநிலை அவருக்கோ உங்களுக்கோ இருக்கான்னு எனக்கு தெரியல. அதை நான் அடித்து கேட்க முடியாது. நீங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணி அதுக்கான தண்டனை அனுபவித்து கஷ்டப்பட்டு வெளியே வந்து நல்லா வாழ்ந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு அதுக்கான மனத்தன்மை இருக்கலாம். ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் இருக்குமான்னு எனக்கு சொல்ல முடியாது. நான் கேட்கவும் மாட்டேன். நீங்கள் தான் முடிவு பண்ணும். அந்த பொண்ணு இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கா. ஆனால் அவள் பண்ண தப்பெல்லாம் அவள் ஒத்துக்கிறான். அவள் தப்பு பண்ணியிருக்கா. அது எதனாலன்னா, அவள் சின்ன வயசுலேருந்து அவளுக்கு டிஸ்டர்ப்டாக இருந்திருக்கு. யாருமே பிறக்கும் போதே தப்பானவங்களா பிறக்கிறது இல்லைல்ல. அவள் சூழ்நிலை அப்படி இருந்திருக்கு. யாரோ வளர்த்தாங்க, யாரோ சொன்னாங்க, அவங்க அப்பா அம்மாவை பற்றி யாரோ தப்பாக பேசினாங்க. அந்த ரொம்ப அந்த டைமில், அந்த அடோல்சன்ஸ் சொல்லுவாங்க, அந்த 13 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் தான் நம்ம பசங்களுக்கு சரியான வழி காட்டணும். எல்லாரும் அப்பா அம்மாலாம் நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்து நான் நேர் வழியில் கொண்டு போனோம். அந்த விஷயத்தில் அவள் தவறிட்டான். அவளுக்கு யாரும் இருக்கல. இப்போ அந்த பொண்ணுக்கு இன்னொரு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்கள் முடிவு பண்ணும், அந்த தம்பி முடிவு பண்ணும். இல்லை மேடம், இதுக்கப்புறம்லாம் வாழ்க்கை கொடுக்கணும். அவளை மன்னிச்சு ஏற்றுக்க முடியுமா தம்பி? மேடம், தப்பு செஞ்சா ஒரு வாட்டி 2 வாட்டினா மன்னிக்கலாம் மேடம். நீ கேளு அவர் ப்ளீஸ். அவன் கூட வாழ்றது பதில் அதுக்கு நான் எங்கன்னா போய் தண்ணியில் விழுந்தா இல்லை எப்படின்னா செத்தே போயிடலாம். நான் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. இவ்வளோ நாள் எவ்வளோ தப்பு பண்ணியிருப்பேன். ப்ளீஸ். புடிகள்லாம் சொல்ல குழந்தைய வச்சு நல்லா பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் புடிகள்லாம் சொன்னாக்கா நான் செத்துறேன், அவ்வளோதான். இதுக்கு மேலலாம் வந்து கூட வாழணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த அந்த மனசுல அந்த வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அவர் குடும்பத்தை பார்க்கணும் இல்லையா? உனக்கு அவங்கள்ட்ட ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? உன் புருஷன்ட்ட ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? இவங்க 2 பேரையும் அனுப்புவா? ஆமா, நீங்க சரி. சரி, உன் புருஷன்ட்ட ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ். நான் ஒழுங்கா இருக்கேன். வாய்ப்பு கொடுங்க. ஏற்கனவே 2-3 வாட்டி கொடுத்துட்டேன் மேடம். ப்ளீஸ். வீட்டில் இருக்கும்போதே நான் 2-3 வாட்டி கொடுத்துட்டேன். ப்ளீஸ். தப்பு பண்ணாதன்னு சொல்லிட்டு சொல்லியும் பார்த்தேன், அடிச்சும் திருத்தி பார்த்தேன், திருந்தலை. கடைசியில் போகும்போது கூட என்ன ஒரு குடியா நாய் கூட்ட தான் போனேன். நீ இப்போ நான் நீங்க நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இப்போ பையனோட இப்போ சந்தோஷமா இருக்கேன் மேடம். எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு? எந்த பிரச்சனையும் இல்லாம இவங்க பேச்சு எடுத்தா மட்டும்தான் எனக்கு அந்த டைம்ல டென்ஷன் ஆயிடும். இந்த பொண்ணை மறுபடியும் அந்த பொண்ணோட வாழறதுக்கு ஏதாவது ஒரு எந்த ஒரு எண்ணமும் எனக்கு இல்லை மேடம். எனக்கு குழந்தை கூட அப்படியே இருந்தாலும் சொல்லிட்டு எனக்கு அந்த எண்ணமே போயிடுச்சு மேடம். எனக்கு பையன் அழகான பையன் இருக்கான், சின்ன குழந்தையா இருக்கிறான், அவனை வச்சு நான் அப்படியே வளர்த்துக்கு நான் அப்படியே காலத்தை விடலாம்னு சொல்லிட்டு அந்த எண்ணமே போயிடுச்சு. இந்த 1.5 வருஷத்துல என்னை வீட்டில் கூட கம்பல் பண்ணாங்க, கல்யாணம் எதனா பண்ணிக்கடா, பொண்ணு பாக்குறேன்னா சொல்லிட்டு. எனக்கு எதை வேணாம், நான் தப்பு செஞ்சுட்டேன். இப்படி ஒரு புருஷனை விட்டுட்டேம்மா நீ? நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் இப்படியே இருந்துறேன். இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டே நீ. அவரை அனுப்பிச்சிடலாமா? அனுப்பிக்கவா? குழந்தைய பார்க்க நிச்சயமா காமிப்பார். குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? காமிக்கிறீங்களா? காட்டம் தான் மேடம் சொல்றேன். காட்டாம பெத்ததா யாரா இருந்தாலும் அந்த எண்ணம் இருக்குதான். காலைல கூட விழுற ப்ளீஸ். இந்த ஒரே தடவை விட்டுருங்க. பாப்பா கோசமா நான் ஒழுங்கா இருக்கேன்.
நான் அம்மா அப்பா இல்லாத அந்த 3 வாட்டியுமே குழந்தைய கோசம் தான் சொன்னேன். வளரக்கூடாது. நீ இந்த மாதிரி போயிட்டுனா பின்னாடி குழந்தைக்கு பிரச்சனை ஆயிடுமே. நான் கூட நான் எனக்கு அம்மா எதுவுமே இல்லாத பார்க்கல. ரொம்ப பையனுக்கோசம் தான் நான் அப்பவும் சொன்னேன். அழுகுடா அழுகுடா. என்ன பச்சை எடுக்குதா? சரி சரி அழுவாதப்பா அழுவாத. என்ன பேர் அவனுக்கு? தேவீஸ்வரன். தேவீஸ்வரன். என்ன வேணும் அவனுக்கு? என் பையன் பாத்துக்கோ. போ. போடா. போ. பாரு, அந்த அளவுக்கு பண்ணியிருந்த குழந்தை எப்படி இருக்குமா? இப்போ தைரியமா போ. தூக்கு. அழக்கூடாது. அப்பா இங்கதான் இருக்கு. அழக்கூடாது. என்னப்பா என்ன யாரு இது அம்மா அப்பா தேவிஸ் இங்க பாரு. வா 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 அழக்கூடாது. வா. கணத்தோட ஏதாவது சொல்ல விரும்புங்களா தம்பி? இல்லை மேடம், இதுக்கப்புறம் வந்து என்னை எந்த தொல்லையும் இல்லாமல் அப்படி நிம்மதியாக விட்டாலே போதும் மேடம். விட்டுருமா. உனக்கு வேற ஏதாவது வழி பண்ணும். நீ குடும்பத்தோட நீ இருக்க மாட்ட. உனக்கு அதுக்கான ஒரு தைரியம் இல்லை, உனக்கு கட்டுப்பாடும் இல்லை. சும்மா அந்த பையனை சும்மா இதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருப்பானே. தம்பி கிளம்பணும். நீங்க கூட்டிட்டு போக முடியுமா வீட்டுக்கு? மேடம் எதனா உதவுங்கிறங்கள், எதனா மாத பீஸ் கூட நான் கட்டிக்கிறேன். ஏதாவது ஹாஸ்டலில் விட. ஆமாம். இந்த பொண்ணுக்கு டெஃபினட்டாக கன்சல்டேஷன் தேவை. ஒரு மருத்துவரை பார்த்து ஒரு சைக்காட்ரி கன்சல்டேஷன் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவள் ஃப்ரீயாக இருந்தால், நான் மைண்டு ஏதோ பண்ணணுன்னே அவள் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. அவள் பிஸியாக இருக்கணும். நான் கொண்டு போய் விட்ட இடம் 8000 ரூபாய் சம்பளம், டெய்லி 50 ரூபா பேட்டா, 6500 ரூபா சம்பளம் பெட்ரோல் பங்கு இருந்தா. ஒரு 15 நாள் தான் இருந்தா. நான் சொன்னேன், தனியாக பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த சம்பளத்தை போட்டுக்க, என்கிட்ட கொடுக்க வேணாம், அவனை நான் பார்த்து பேசுகிறேன், 2 வீலுக்கு வீலு ஏன்னா ஒரு 1 லட்ச ரூபாய் 60,000 ரூபாய் நல்ல வண்டியாக ஏன்னா ஆசைப்பட்டு கேட்குறானா எடுத்து கொடுத்து அந்த தலைவரை பார்த்து சமாதானம் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொன்னேன். என் பேச்சை கேட்கல. அங்கே இன்னொருத்தரோட தொடர்பாயிடுச்சு. ஆமாம், ஏதோ ஒரு ஹாஸ்டல் இந்த மாதிரி இருக்குன்றாங்க, ஒடியார முடியாதான், பெரிய சிவரம், மாதம் ஏதோ பீஸ் கட்டணுன்றாங்க. அதை கொஞ்சம் விசாரிங்க வேணா, நான் மாதம் மாதம் பீஸ் கேட்டுறீங்களா? கட்டிக்கிறேன். சரி, உங்களுக்கு ஒத்துறோம். முதல்ல டாக்டரை போய் பாரு. மனசில் இருக்கிறது குழப்பங்கள்லாம் போட்டோம். நீ இப்படி ஆனதுக்கு நீ மட்டும் காரணம் இல்லை, பல விஷயங்கள் அதனால மொத்த குற்ற உணர்ச்சியும் நீயே எடுத்துக்காது. அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து நீ வெளியே வரலைன்னா உனக்கு விடுவு காலமே வராது. புரியுதா? தப்பு பண்ணிட்ட, ஆனால் திருந்தணும்னு உனக்கு எண்ணம் இருக்கா? அதுதான் முக்கியம். என்ஜிஓக்கு அனுப்புகிறோம், அங்கே போய் ஒழுங்காக இருப்பியா? அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு கவுன்சிலிங், அது மட்டும் இல்லாமல் நீ ஒழுக்கமாக இருந்தியானா ஒரு நல்ல வேலை, உனக்கு பிடிக்கிற மாதிரி வேலை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது எங்கள் கடமை. நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஆனால் குழந்தைய பார்க்க முடியுமா? குழந்தைய பார்க்கணும். நீ 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி போய் பார்த்துக்கோ. நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், சரியா? இப்போ 6 மாதம் நீ கொஞ்சம் அப்படி இரு. உனக்கு குழந்தைய பார்க்கணுன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல அவரை கூட்டிகிட்டு வர சொல்லி நீயும் அங்கே போ. அவங்க இருக்கிற இடத்துக்கு நீ போகாது. ஏன்னா நீ அங்கே போனேன்னா மறுபடியும் அவர் டிஸ்டர்ப் ஆகுறாரு. சாதாரணப்பட்ட விஷயம் இல்லைம்மா, அந்த பையனாலே தாங்கிக்க முடியணும்ல. ஓகே, அதுக்கப்புறம்
அந்த 6 மாதம் கழித்து நம்ம அட்வொகேட்டையும் பேசுகிறோம், அதை எப்படி பண்ணலான்னு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. உனக்கு நல்ல ஒரு வேலை, கவுன்சிலிங். ஓகே? மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.